வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை மகா சிவராத்திரி இடம்பெற உள்ளது. மகா சிவராத்திரி விரதத்தில் 2ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவ காலமாகும். ஆணவத்தினால் கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது, செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது, அன்பினாலே மட்டும் இறைவனை அடையலாம் என இந்து மத குரு பீடாதிபதி மகாராஜராஜ குரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுவது இந்த மாசி மாதத்திலே அர்ச்சிக்கின்றதாகிய மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியிலே நடுநிசியிலே இறைவன் ஜோதிமயமாக தோன்றினான். பிரம்ம விஷ்ணுக்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஜோதிமயமாக தோன்றிய காலம் 2ஆம் ஜாமமாகும். இந்த அடிமொழி தேடுகின்ற படத்திலே மகாவிஷ்ணுவானவர் பூமியை தோண்டி கீழே போகிறார் அடியை காண்பதற்கு. பிரம்மதேவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து மேலே போகிறார் அடியை காண்பதற்கு. இருவராலும் காண முடியவில்லை. இந்த நிலையிலே நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நான் தான் படித்தவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய பதவியிலே இருக்கிறேன் என்று அந்த நான் என்கின்ற ஆணவம் வருகின்ற பொழுது, அந்த படிப்பு நான் தான் அதிகம் படித்திருக்கிறேன் என்ற கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. மகாவிஷ்ணுவானவர் பூமியை தோண்டி செல்லுகின்ற பொழுது அங்கே செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவர் செல்வச் செருக்கினாலும் நான் தான் பெரிய பணக்காரன், நான் தான் வசதி படைத்தவன், நான் தான் நல்ல செல்வாக்கருடையவன் என்று அந்த செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. அன்பினாலே மட்டும்தான் இறைவனை காணலாம். இதைத்தான் திருமூலரும் அன்பே சிவம் என்றார். அதனாலேதான் சிவபாத விருதையார் தண்ணீரிலே ஆழ்நீச்சல் அடித்த பொழுது தந்தையை காணாத சம்பந்தன் இறைவனை வேண்டி அழுது பிரார்த்தனை செய்த பொழுது இறைவன் இறங்கி வந்து ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தனாக்கினார் என்பதையெல்லாம் நாங்கள் புராணத்திலே பார்க்கிறோம். அதே போல தாய்ப்பன்றியை இழந்த பன்றி குட்டிகள் தாயை இழந்து தவித்த பொழுது இறைவன் இறங்கி வந்து தாய்ப்பன்றியாக பால் கொடுத்தார் என்பதை நாங்கள் புராணத்திலே பார்க்கிறோம். அன்பு எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பான். ஆணவத்தினாலே இறைவனை அடைய முடியாது. கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. அன்பினாலே மட்டும்தான் இறைவனை காணலாம். அதனாலேதான் அன்பே சிவம் என்று போற்றி இந்த சிவராத்திரி நாளிலே நாம் அன்பே உருவான சிவனை அன்பு வடிவமாக இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து ஓம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தாலே கோடி புண்ணியம் கிடைக்குமா என்றால், இந்த பஞ்சாட்சரமானது ஜசுர்வேதத்தினுடைய நடு நாயகமாக இருப்பது ஓம் நம சிவாய சிவதராய ச. இது ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை யாரெல்லாம் சிவராத்திரியிலே ஜபம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.